கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். But Christ is faithful as the son over God's house, and we are his house if we hold firmly to our confidence and the hope of which we boast. ஆனால் கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். துணிவையும் எதிர்நோக்கோடு கூடிய பெருமையையும் நாம் உறுதியாக பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பத்தாராய் இருப்போம். ஆமென். இன்றைய தியான வசனம் 3 மிகப்பெரிய உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். கிறிஸ்து அவருடைய வீட்டின் மேற்பட்ட குமாரன். மோசே தேவனுடைய வீட்டில் ஒரு சேவகர். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்பதை இந்த அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்து தேவனுடைய வீட்டின் மீது அதிகாரமுள்ள குமாரன். அதாவது தேவனுடைய சபையில் எல்லா அதிகாரமும் இடமும் மகிமையும் அரசுரிமையும் இயேசுவுக்கே சொந்தம். கிறிஸ்து தம் தந்தை வீட்டிற்கு பொறுப்பாக உண்மையாக முழு நம்பிக்கையுடன் செயல்படுகிறார். இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவருடைய தலைமையில் நாம் பாதுகாப்பாகவும் நிச்சயமாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இரண்டாவது, நாமே அவருடைய வீடு. நம்பிக்கையாளர்களின் அடையாளம். இன்றைய தியான வசனம் ஒரு அதிரடியான உண்மையை சொல்லுகிறது. நாம் தேவாலயம் அல்ல, தேவனுடைய ஆலயம். தேவாலயம் ஒரு கட்டிடம். நாம் ஒரு கட்டிடம் அல்ல, நாம் கிறிஸ்துவின் வீடு. அதாவது கிறிஸ்து குடியிருக்கும் இடம் நாம். கிறிஸ்து செயல்படும் இடம் நாம். கிறிஸ்துவின் சாந்தியும் ஆற்றலும் வெளிப்படும் இடம் நாம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பவுலடிகளார் எபேசியருக்கு சொல்லியது போல, ஆவியினாலே தேவன் வாசம் பண்ணுகிற வீடாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதுதான் இன்றைய தியான வசனத்தில் சொல்லப்பட்ட 3வது உண்மை. அதாவது கடைசி வரை நிலைத்திருத்தல். வசனம் சொல்கிறது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பிடித்திருப்போமாகில் என்று. இது 2 விஷயங்களை கூறுகிறது. ஒன்று, நம்பிக்கையால் வரும் தைரியம். கிறிஸ்துவை பின்தொடர்வதில் நம் மனம் தளரக்கூடாது. சிரமங்கள், சோதனைகள், துன்பங்கள் வந்தாலும் நாம் பின்வாங்காமல் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நம்புவதால் கிடைக்கும் உறுதியான தைரியம் நம்மை தாங்குகிறது. இரண்டாவது, மேன்மை பாராட்டுதல். இது அகங்காரம் அல்ல, ஆனால் எனது கர்த்தர் மகிமையானவர் என்று நம்பிக்கையுடன் அறிவிப்பது. யாருக்கும் பயப்படாமல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பேசுவது. இதனை நாம் முடிவு பரியந்தம் பிடித்திருக்க வேண்டும். அப்படி இறுதி வரை
விசுவாசத்திலும் மேன்மை பாராட்டுதலிலும் உறுதியாக இருந்தால் மட்டுமே நாம் கிறிஸ்துவின் வீடாக, அவர் வாழும் ஆலயமாக இருப்போம். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று பவுலடிகளார் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் வெறும் கட்டிடங்கள் அல்ல, நம்முள் பரிசுத்த ஆவி வாசமாயிருக்கிறார். கிறிஸ்துவின் வீடாக இருப்பது அவருடைய ஆவியின் இருப்பால் உறுதி ஆகிறது. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை அவருடைய 1 நிருபம் 2 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் ஒரு உயிருள்ள வீட்டின் பகுதி. கிறிஸ்து அந்த வீட்டின் மூலைக்கல். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று எபிரேயர் 3:14 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வீட்டில் உறுதியாக இருப்பதற்கான அடையாளம் நம்பிக்கையில் நிலைத்திருத்தல். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் என்று சொல்வதை கொலேசியர் 1:22 வாசிக்கிறோம். நம்பிக்கை சலனமின்றி உறுதியாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கிறிஸ்து வீட்டின் மேற்பட்ட குமாரன். எல்லா அதிகாரமும் அவருக்கு உண்டு. அவர்தான் எல்லாவற்றையும் தூக்கி தாங்குகிறார். அவருடைய அரசாணையின் கீழ் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் வீடு, தேவனுடைய ஆவி வாசம் செய்கிற இடம். நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆவிக்குரிய வீடு, உயிருள்ள கற்கள். தேவன் நம்முள் வாழ விரும்புகிறார் என்பதே மிக பெரிய சிறப்பு. இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே நிபந்தனை முடிவு வரை நிலைத்திருத்தல். நம்பிக்கையினால் வரும் தைரியம், கிறிஸ்துவில் மேன்மை பாராட்டுதல், முடிவு வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது அவசியம். Today's verse teaches that Jesus is the faithful son over God's house, and we become his house when we hold firmly to our confidence and the hope we boast. It means believers are God's dwelling place, built by the Spirit, but they must continue in faith, courage, and steadfast hope without giving up. The Christian life is not only about starting well, but finishing faithfully in Christ. சுருக்கமாக சொல்வதானால், தொடக்கம் முக்கியம், ஆனால் முடிவு அதைவிட முக்கியம். கிறிஸ்துவின் வீடாக இருப்பது ஒரு தொடக்கம் அல்ல, ஒரு பயணம். அதை நாம் உறுதியுடன் பற்றி கொண்டு தொடர்ந்தால் நாம் கிறிஸ்துவில் தொடர்ந்தும் அவருடைய வீடாக இருக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்கு நான் சொந்தமானவரா? அவருடைய வீட்டில் நான் சேர்க்கப்பட்டவரா? நம்பிக்கையின் தைரியம் எனக்குள் உள்ளதா? சோதனை நேரத்தில் நான் நம்பிக்கையை தளர விடுகிறேனா? நான் கிறிஸ்துவின் நம்பிக்கையை முடிவு வரை பிடித்திருக்கிறேனா என்ற இந்த 3 உண்மைகளை குறித்து சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் உம்முடைய வீடாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் உம்முடைய ஆவி வாசமாயிருக்கிற சிறப்பினை உணர்ந்து அதன்படி நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். நம்பிக்கையினாலே வரும் தைரியத்தையும் உம்மை மகிமைப்படுத்தும் நம்பிக்கையையும் முடிவு வரைக்கும் தளராமல் பிடித்திருக்க உதவி செய்யும். சோதனைகளில் எங்களை தாங்கி எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி உம்முடைய வீட்டுக்குரிய பரிசுத்தத்திலும் அடக்கத்திலும் சாட்சி தன்மையிலும் வாழ கிருபை அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.